வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் எழுதின ஒரு தனிப்பாடல். இது ஒரு மிகச்சிறந்த தனிப்பாடல். யாரை எப்பொழுது புகழ வேண்டும்? அதாவது இப்பெல்லாம் என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்து போயிடுச்சுன்னா, நல்லா புகழுங்க, புகழ்றதுக்கு காசா பணமா, நல்லா கைத்தட்டு, நல்லா புகழ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அப்பெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் இகழ்வது கூட ஒரு அளவுக்கு பொறுத்து கொள்ளலாம். ஆனால் அளவுக்கு மேலே நீங்கள் புகழ்ந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது மிகவும் ஆபத்தானது. இகழ்வதை விட மிகவும் ஆபத்தானது தகுதியற்றவரை புகழ்வது என்று அந்த பழைய ஆட்களை தான் அந்த மாதிரி தான் அவர்கள் கொள்கை வைத்திருப்பார்கள். இகழலாம், இகழவும் மாட்டோம், அதைவிட புகழவும் மாட்டோம். நம்ம யாரையும் ரொம்ப புகழக்கூடாது. நீங்கள் யாரையாவது புகழ்ந்தீர்களே ஆனால், நீங்கள் யாரை புகழ்கிறீரோ அந்த புகழ்ச்சிக்கு உரியவன் அந்த பண்பு, புகழ்வதற்கான அந்த பண்பு தன்னிடம் முழுமையாக இருக்கிறது என்று அவன் நம்பி விடுவான். அது அவனுக்கு ஆபத்து, அவனால் இந்த சமுதாயத்திற்கும் ஆபத்து நேரிடும். அதனால புகழ்வதில் மிக சரியாக இருக்க வேண்டும், சரியானதை புகழ வேண்டும். அதையும் எப்போ புகழணும், எப்படி புகழ வேண்டும் என்று ஔவையார் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்கிறார். இவங்களை நீங்க எப்போ புகழணும், இவங்களை நீங்க எப்போ புகழணும் அப்படின்னு சொல்றார். இது மிகவும் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய பாடல் வாழ்க்கையில். அதை நாம் இப்பொழுது காணலாம். நேசனை காணாவிடத்தில். நேசன் அப்படின்னா நண்பன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு உற்ற நேசன் சிவநேசன் அப்படின்னா சிவனுக்கு நண்பன், சிவனின் அன்பிற்கு உரியவன் சிவநேசன். ஸோ நேசன் என்றால் நண்பன். நண்பனை காணா இடத்தில். நண்பன் இருக்கும்போது அவன் நீங்க புகழ விடாது. நண்பன்கிட்ட நேருக்கு நேரம் என்ன புகழ்றதுக்கு ஒன்றும் இருக்காது. நேருக்கு நேரம் நல்லா பேசலாம், உரையாடலாம், உறவு கொள்ளலாம், எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் அவனை புகழ வேண்டும் என்றால் அவன் இல்லாத இடத்தில் நீங்கள் புகழ வேண்டும். நீங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் புகழ்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த செய்தி உடனடியாக இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவனை சென்று அடையும். அப்போ அவன் நினைச்சு பார்ப்பான், சரி என்னுடைய நண்பன் என்னை பற்றி எவ்வளவு உயர்வாக மதிக்கிறான், எவ்வளவு உயர்ந்த எண்ணத்தை அவன் என் மீது கொண்டிருக்கிறான் என்று உங்கள் மீது அவனின் அன்பு அதிகரிக்கும். அது உங்களின் நட்பு மீண்டும் வலிமைப்படுத்துவதற்கு உதவும். ஆனால் நேருக்கு நேராக நீங்கள் புகழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், அது ஒரு வலிமையாக இருக்காது, அது அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ நேசனை காணா இடத்தில். நேசன் நண்பர்களை அவர்கள் இல்லாத இடத்தில் தான் நீங்கள் புகழ வேண்டும். காணாத இடத்தில் நெஞ்சாரவே துதிக்கணும். நெஞ்சார, மனசார துதித்தல் என்றால் புகழ வேண்டும். நீங்க மனசார புகழணும். நண்பர் இல்லாத இடத்துல சும்மா ஒரு ஒப்புக்கு புகழக்கூடாது, மனசார நீங்க புகழணும். நேசனை காணாத இடத்தில் நெஞ்சாரவே துதித்தல். ஆசானை, ஆசான் என்றால் உங்களுக்கு கல்வி போதிக்கின்ற ஆசிரியரை எவ்விடத்தும் அப்படியே எல்லா இடத்துலையும். நீங்க நேசனை காணாத இடத்துல மாத்திரம்தான் துதிக்கணும். ஆனா ஆசானை அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் நேருக்கு நேராகவும் சொல்லலாம், அவர் இல்லாத நேரத்திலையும் நீங்கள் அவளை புகழலாம். எல்லா இடத்திலும் அப்படியே. அப்படி என்றால் நெஞ்சாரவே துதிக்க வேண்டும், மனசார நீங்க துதிக்கணும். ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, அது மாதிரி துதிக்கணும். வாச மனையாளை. வாசம் என்றால் நறுமணம். இந்த நறுமணம் என்பதற்கும் பெண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த பத்திரிக்கையில கூட பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு 3 சொல்லினா தான் போடுவாங்க. இது ஏன் 3 சொல்லினா? 2 சொல்லினா போட்டா திருமணம், மனம், 2 பேருடைய மனம் ஒத்து போய்விட்டது, அதனால் அவர்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லலாம் என்று நாமளும் ஏதாவது ஒன்று புது கதை விடலாம். மனம் அப்படின்னு 3 சொல்லினா. மனம் ஒத்து போகணும், இதுதான் அறிவியல். 2 பேருக்கும் 2 பேருக்கு இடையில் உள்ள ஒரு உடலில் ஒவ்வொருவருடைய உடலிலும் ஒரு வகையான மனம் வீசும். அந்த மனம் அவங்க 2 பேருக்கு இடையில, ஏன்னா இருவரும்
உறவு கொள்ளுகின்றனர், உடல் உறவு கொண்டு வாழக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள். அதனால அப்படி உடல் உறவு இரண்டு பேருடைய உடலும் ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கும் போது ஒருவரின் உடலில் இருக்கக்கூடிய மனம் இன்னொருவருக்கு அப்படி ஒத்து போகணும். அதனால அதுக்கு பேர் மனம்னு பேர். இந்த இடத்துல வாச நறுமணம் மிக்க, என்னுடைய மனைவி வருகிறாள் என்று சொன்னாலே அந்த மனம் எனக்கு வீசும். அப்பயே நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஸ்மெல். கணவனின் உடலிலே இருந்து வெளிவருகின்ற மனம், மனைவியின் உடலிலே இருந்து வருகின்ற மனம் கணவனுக்கு அவங்களுக்கு தெரியும். வாச மனையாளை, நல் மனம் வீசுகின்ற மனையாள் மனைவியை பஞ்சனையில், இருவரும் இன்பம் துய்ப்பதற்காக பஞ்சு மெத்தையிலே படுத்திருக்கும் போது அப்ப நீங்க அவளை நல்லா புகழலாம். அப்ப புகழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய அந்த இரவு மிகவும் இன்பம் மிக்க இரவாக மாறும். அவள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பாள். அவளை நீங்க அங்கே புகழ வேண்டும். வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில். உங்களுடைய மகன், உங்களுடைய பிள்ளைகளை மனசுக்குள்ள நீங்க புகழணும். அவ்வளவுதான். அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து மனசுக்குள்ள ரசித்து அவனை நீங்க புகழணும். நீங்க நேருக்கு நேராக புகழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அவனுடைய முன்னேற்றம் போயிடும். மனசுக்குள்ள போடணும், ஒன்றும் பெருசா சாதிக்காத மாதிரி நீங்க நிற்கணும். அப்போ அவன் நினைப்பான், இன்னும் நம்ம முன்னேறணும், அப்பதான் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைப்பான். நீங்க புகழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், நாம எல்லாம் அடைஞ்சிட்டோம், முடிஞ்சு போச்சு, அதோட அவன் படுத்துருவான். அதனால மைந்தரை நெஞ்சிலே வைத்து மனசார புகழணும். ஆனால் அவர்களை நேருக்கு நேர் புகழ்ந்து விடக்கூடாது. மைந்தர் தமை நெஞ்சில். வினையாள், வினையாள் என்றால் வேலைக்காரன். உங்களிடம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வினையாளை வேலை முடிவில், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, காலையிலேருந்து வேலை செய்யலாம், நல்லா வேலை செஞ்சு வந்த உடனே, கந்தா நீ நல்லா வேலை செஞ்சலாம், ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்தா உன்னுடைய கூலி, இந்த இதையும் சேர்த்து வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகும்போது நீங்க பணம் கொடுத்ததில்லை, உங்களுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியோடு அவன் போய் தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமா இருப்பான். அடுத்து உங்களிடம் வேலை செய்வதற்கு அவன் ரொம்ப விரும்புவான். வினையாளை வேலை முடிவில். நடுவில் நீங்க ரொம்ப பிரமாதமா வேலை செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவோட நிறுத்திடுவான், அவ்வளவுதான். வினையாளை வேலை முடிவில் தான் நீங்கள் புகழ வேண்டும் என்று, யாரை எப்பொழுது எப்படி புகழ வேண்டும் என்று ஔவையார் இந்த பாடலில் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். நன்றி.